இந்த வீடியோ பத்திரிக்கை எல்லாரும் கிடக்கும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம், நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஜீரோ பேலன்ஸ் அக்கௌண்ட், அதாவது எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல் நம்ம எப்படி ஆன்லைனில் ஏர்னிங் பண்ணுறதுக்கு பிளாகர் சீரிஸ் ஒன்று கொண்டு வந்தோம். அந்த சீரிஸோட கண்டினியூஸ் சீரிஸ் தான் இந்த சீரிஸ். இப்போ நம்ம ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பிளாகரில் டைட்டில் இதெல்லாம் கொடுத்துருக்கோம். நீங்கள் ஆல்ரெடி இதுக்கு முன்னாடி இந்த வீடியோஸ்லாம் போட்டிருக்கேன் பாருங்கள். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கேருந்து ஸ்டார்டிங் ஒரு இமெயில் எப்படி ஓப்பன் பண்ணுறது, ஒரு ப்ராப்பராக ஒரு பிளாகர் அக்கௌண்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது அப்படிங்கிறத அப்படியே வரிசையாக போட்டிருக்கேன். நீங்கள் இதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த வீடியோலாம் பார்த்துட்டு நீங்கள் பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா, அதாவது இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு புரியும். நீங்கள் இப்போ தான் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த வீடியோவோட லிங்க்கெல்லாம் கீழே கொடுத்துருக்கேன் பாருங்கள். இல்லாட்டி அப்படின்னா இதுக்கு முன்னாடி அந்த வீடியோ போட்டிருக்கேன், இதெல்லாம் பார்ட் 1 பார்ட் 2 கொடுத்துருக்கேன். அந்த வீடியோஸ் போய் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நம்மளோட பிளாகர் சைட்டில் எப்படி ஒரு டொமைனை ஜாயின் பண்ணுறது. ஏன் டொமைனை நம்ம கனெக்ட் பண்ண சொல்கிறோம்னா அப்படின்னா, ஃபீச்சர்ஸில் நீங்கள் அப்கிரேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ இதை நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போ நான் இதை ஓப்பன் பண்ணிட்டேன். இது இப்போ நான் ஒரு தீம் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கு உண்டான வீடியோஸ் பார்த்தீங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு வீடியோவில் போடுறேன். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஒரு பிளாகர் சப்டொமைனில் இருக்குது. மேலே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு பிளாகர் சப்டொமைனில் இருக்குது. இந்த இடத்துல நீங்கள் ஒரு கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, நாளைக்கு ஒரு ஃபீச்சர்ஸில், அதாவது இன்னும் இல்லை ஒரு 2-3 மாதத்துக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வேர்ட்பிரஸ்க்கு மூவ் பண்ணிட்டு போயிடலாம். வேர்ட்பிரஸ்க்கு மூவ் பண்ணிட்டு போகலாம். எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே நீங்கள் அப்போ பண்ண தேவையில்லை. ஒரு ஹோஸ்டிங் வாங்கினாவே போதுமானதாக இருக்கும். நீங்கள் அதுக்கு முன்னாடி இப்போ நீங்கள் பிளாகர் சப்டொமைன் ஒர்க் பண்ணிட்டு ஆட்சன்ஸ் சப்போர்ட்டில் எடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் பிளாகரில் தான் ஒர்க் பண்ண முடியும். ஏன்னா ஆட்சன்ஸுக்கு வேர்ட்பிரஸ்க்கு எடுத்துகிட்டு போக முடியாது. அதனால் என்றைக்குமே என்னோட பொறுத்தவரை என்னோட தனிப்பட்ட ஒப்பீனியன் தான், ஒரு டொமைன் ஒன்று வாங்கிடுங்க. நீங்கள் எவ்வளோ லோ ப்ரைஸில் இருந்தாலும், அதாவது இந்த வீடியோ நான் ரெக்கார்ட் பண்ணியிருக்க நேரத்தில் பார்த்தீங்கன்னா தீபாவளி சமயத்தில் ரெக்கார்ட் பண்ணியிருக்கேன். அப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ஆஃபர்ஸ் இருக்கும். அதாவது கோடேடியில் இருக்கட்டும், எந்த ஒரு இதில் இருந்தாலும் உங்களுக்கு நிறையா இருக்குது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக ஒரு டொமைனை வாங்குறது பெஸ்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் .in.com இந்த 2 டொமைனே வாங்கிக்கோங்க. அது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா இன்னைக்கெல்லாம் டொமைன் பார்த்தீங்கன்னா .comமே வெறும் 199 ரூபாய்க்கு தான் போயிட்டு இருக்கு. கண்டிப்பாக ஒரு டொமைன் ஒன்று வாங்குறதுனால பிரச்சனையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். இது கோடேடியில் இன்னைக்கு லைவாக போயிட்டு இருக்குது. கோடேடியிலலாம் அடிக்கடி மாறும் ப்ரைஸு. அதே மாதிரி .in 149 ரூபா. இதெல்லாம் 2 வருஷத்துக்கு வாங்கினா மட்டும் தான் கொடுப்பாங்க. ஒரு சில கோடுங்களை வச்சு நம்ம வாங்கலாம் 1 இயருக்கு. அது எப்படின்னு கூட கீழே கமெண்ட்ல போடுங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு உண்டான வீடியோ கூட அடுத்து போடுறேன். இப்போ நம்ம டொமைனை கனெக்ட் பண்ணிடுவோம். இப்போ பிளாகரில் பார்த்தீங்கன்னா இந்தோட பர்டிகுலர் இந்த ஒரு சப்டொமைன் தான் இருக்குது. நம்ம இதுக்கு ஒரு .com டொமைன் வாங்கியிருக்கோம். அந்த .com டொமைன் கனெக்ட் பண்ணிடலாம். உங்களோட கோடேட்லி, அதாவது நீங்கள் லாகின் பண்ணதுக்கப்புறம் டொமைன் வாங்கினதுக்கப்புறம் கோடேட்ல தான் அந்த டொமைன் நம்ம வாங்கியிருக்கோம். கோடேட்ல லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் வரும். அதாவது கோடேடி என்ட்ரி பேஜில் லாகின் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இமெயில் ஐடியோ ஏதோ ஒன்று வச்சு லாகின் பண்ணியிருக்கேன். அதாவது என்ட்ரி பேஜ் இது மாதிரி இருக்கும். நீங்கள் ஒருவேளை நீங்கள் டொமைன் எதுவும் பர்ச்சேஸ் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்தில் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களோட ஏரோ மார்க் இருக்கும். அதாவது உங்களோட நேம் பக்கத்தில் இருக்கும். இந்த இடத்துல மை ப்ராடக்ட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இடத்துல கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வந்துடும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் கீழே நீங்கள் இப்போ ஒரு புது இதாக கொண்டு வந்திருக்காங்க இந்த மாதிரி டேப். அதனால் இந்த இடத்துல நியூனே அவங்க கொடுத்துருப்பாங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நியூனே கொடுத்துருப்பாங்க. இப்போ நார்மலாக ஒவ்வொருத்தருக்கு பார்த்தீங்கன்னா இது மாதிரி தான் விசிபிள் ஆகும், அதாவது ஷோ ஆகும். இந்த இடத்துல என்ன செய்றீங்க அப்படின்னா, இந்த இடத்துல டிஎன்எஸ் செட்டிங்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது இந்த டிஎன்எஸ் செட்டிங்ஸை நம்ம கிளிக் பண்ணியே போகலாம். இப்போ புதுசாக ஆடுறவங்களுக்கு இந்த கிளிக் பண்ணியும் போகலாம். ரெண்டுக்குமே ஒரே வித்தியாசம் தான், இல்லை ரெண்டுமே ஒரே இடத்துக்கு தான் போய் சேரும் அப்படிங்கிறது இந்த இடத்துல நம்ம தெரிஞ்சுக்கணும். இதை கிளிக் பண்ணிங்கன்னா மேனேஜ் டிஎன்எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிடணும். அதே போல் இதில் டிஎன்எஸ்ன்னு இருக்குது பார்த்தீங்களா, இதையும் கிளிக் பண்ணிடலாம். டைரெக்டாக இந்த டிஎன்எஸ் ரெக்கார்டாக இருக்க போயிடும். இப்போ நம்ம பிளாகரில் கனெக்ட் பண்ண போகிறோமா, அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும், பிளாகரில் கனெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம டொமைன் வாங்கியிருந்தோம்ல, அந்த டொமைனை அப்படியே காப்பி பண்ணுங்கள். இப்போ நான் உதாரணத்துக்கு இதை இப்படியே காப்பி பண்ணிடுறேன். இந்த இடத்துல இருக்கணும், நீங்கள் நேம் வச்சுருந்தீங்கன்னா காப்பி பண்ணிக்க. நான் இது போல் காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிட்டு இப்படி வந்ததுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களோட பிளாகர் செட்டிங்ஸ்க்கு வந்துட்டு கீழே ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா கஸ்டம் டொமைன் அப்படின்னு இருக்கும். கஸ்டம் டொமைன் இந்த இடத்துல இருக்கு பாருங்க. இது பிளாகரோட சப் டொமைன். இந்த கஸ்டம் டொமைனை கொடுத்துட்டீங்கன்னா இந்த மாதிரி வரும். இந்த இடத்துல 3 www என்ட்ரு பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன புள்ளி வச்சிருங்க. அப்புறம் நம்ம வாங்கின அந்த டொமைனை
இங்கே என்ட்ரு பண்ணிடுங்க. என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறம் சேவ் கொடுத்துருங்க. சேவ் கொடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஷோ ஆகும். இது வந்து தான் டிஎன்எஸ் ரெக்கார்டர். இது வந்து கூகுளோட ஹோஸ்டிங்கோட டிஎன்எஸ் ரெக்கார்டர். இது வந்து நிறைய பேர் இது என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இது கூகுளோட ஒரு ஸ்டோரேஜுக்கு உண்டான ரெக்கார்டர். இப்போ இதைத்தான் நம்ம கொடுக்க போகிறோம். இதை எப்படி நீங்கள் ஃபில் பண்ணணும் அப்படின்னா, இந்த இடத்துல பாருங்க, சி நேம் அப்படிங்கிற இடத்துல நேம் அப்படின்னு சொல்லி www இருக்கு. இந்த ஒரு 4 நான் இதே நீங்கள் அப்படியே வாட்ச் பண்ணுங்க. இந்த இடத்துல வந்து அந்த www மட்டும் 3 W இருக்கும். அந்த www மட்டும் காப்பி பண்ணிடணும். காப்பி பண்ணிட்டு வந்து நேராக நம்ம ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி வச்சுக்கோம் பார்த்தீங்களா, டிஎன்எஸ் ரெக்கார்டர். இந்த இடத்துல காப்பி பண்ணோமா டொமைனை, அதுக்கு கீழே வந்து ரெக்கார்டர்ஸ் அப்படின்னு இருக்கா. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆடு கொடுத்துருங்க. இந்த இடத்துல சி நேம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணிடுங்க. சி நேமை கிரியேட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து அந்த 3 www கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இந்த 0.2 அப்படிங்கிற இந்த இடத்துல வந்து இந்த கூகுள் எஸ் இங்கே போட்டிருக்காங்க பாருங்க, GHS ஒரு சின்ன பிள்ளைச்சு google.com இருக்கா, இதை காப்பி பண்ணிடணும். இதை காப்பி பண்ணிட்டு வந்து இந்த பாயிண்ட்ல கொடுத்துடணும். கொடுத்துட்டு உங்களுக்கு எவ்வளோ நேரத்தில் ஆக்டிவேட் ஆகணும் டொமைனு அப்படிங்கிறத வச்சுக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக 1 ஹவரில் இருக்குது. நம்ம 1 ஹவர்லேயே விட்டுருவோம். ஏன்னா எல்லா ரெக்கார்டருமே 1 ஹவரில் இருக்குது. நம்ம அதையும் 1 ஹவரில் நீங்கள் வேணும்னா நீங்கள் இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கலாம். 1/2 மணி நேரம் வச்சுக்கலாம், இல்லாட்டி கஸ்டம் வச்சு கூட வச்சுக்கலாம். நம்ம டிஃபால்ட்டாக இருக்கிறதுலையே இருக்கட்டும். அப்புறம் சேவ் பண்ணிடுங்க. இந்த இடத்துல வந்து நம்ம ஒரு ரெக்கார்டு சேவ் பண்ணிட்டோம். ஆகல அப்படி இங்கே கொடுத்துருவோம். ஆல்ரெடி இருக்குன்னு நினைக்கிறேன் இது, அதனால தான் அவங்க எடுத்துக்கல. இங்கே இருக்கு, அதனால தான் அவங்க எடுத்துக்கல. இது மாதிரி ஒரு எரர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இதை பார்த்துங்க. இப்போ இதை மட்டும் காப்பி பண்ணிடுவோம். நமக்கு www ஆல்ரெடி இருக்குது பார்த்தீங்களா, அதனால இதை காப்பி பண்ணிடுவோம். ஏன்னா இந்த மாதிரி ஒரு சில இதுக்கு எரர் காட்டும். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சி நேம் ஆல்ரெடி இங்கே இருக்குது இந்த இடத்துல, அதனால இந்த இடத்துல வந்து நம்ம பண்ணணும். அதனால இந்த இடத்துல வந்து எடிட் ஆப்ஷன் இருக்கும். எடிட் ஆப்ஷனை கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து கொடுத்துருங்க. கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. இப்போ நம்ம ஒரு ரெக்கார்டரை ஆட் பண்ணிட்டோம். இன்னொரு ரெக்கார்டர் சி நேம் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கு மறுபடியும் வந்து ஆட் பண்ணணும். ஆட்னு கொடுத்துட்டு இந்த இடத்துல வந்து சி நேம், அதே சி நேமை கிரியேட் பண்ணிக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஹோஸ்ட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இங்கே கீழே இப்போ நம்ம இது வரலாம் கொடுத்தோம். இந்த www கொடுத்துருக்கோம், இந்த நேம் கொடுத்துருக்கோம். இதுக்கு கீழே வந்து பார்த்தீங்கன்னா இந்த நேம் இருக்கு பாருங்க. அடுத்த ஒரு நேம், அதாவது ஆண்ட் அப்படிங்கிற நேம். இந்த இடத்துல வந்து ஒரு சின்ன 2 கோட் இருக்கும். அதுக்கு கீழே இருக்கு பார்த்தீங்களா, இந்த நேமை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. இதை காப்பி பண்ணிட்டு வந்து மறுபடியும் Godaddyக்கு வந்துடுவோம். கொடுத்துருங்க. இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் அப்படிங்கிற இடத்துல மறுபடியும் வந்துடுங்க. இந்த லென்த் GVQ அப்படின்ட்டு பார்த்தீங்களா, இந்த இடம் இதுதான் வந்து கூகுளோட ஹோஸ்டிங்கோட கோடு. இதெல்லாம் வந்து நீங்கள் கரெக்டாக கொடுக்கணும். நேம் சர்வர் இதெல்லாம் நம்ம சொல்லணும்னா நேம் சர்வர் தான் சொல்லணும். ஆனால் நிறைய பேர் வந்து நேம் சர்வர் கூகுளில் இல்லை அப்படின்னு கூட நிறைய பேர் சொல்கிறாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. இதான் கூகுளோட நேம் சர்வரு. Godaddy வந்துடுவோம். கொடுத்துட்டு அதே 1 ஹவர் இருக்கட்டும், அப்படியே சேவ் பண்ணிடுவோம். இப்போ நம்ம சேவ் பண்ணிட்டோம். இப்போ இங்கே கொடுத்துருக்க ஒன்றும் இந்த ரெக்கார்டர், இந்த ரெண்டுமே நம்ம இதை கொடுத்துட்டு சேவ் கொடுத்துட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. நேம் சர்வர் இப்போ ஆட் பண்ணியாச்சு. இது டிஃபால்ட்டாக உள்ள நேம் சர்வர் தான். நீங்கள் இங்கே எதுவுமே மாற்றக்கூடாது. இந்த நேம் சர்வரில் மாற்றக்கூடாது. இது டொமைனில் உள்ள ரெக்கார்டர்லேயே வந்து சரியாயிரும். இங்கெல்லாம் எதுவுமே நீங்கள் சேஞ்ச் பண்ண வேண்டியது. நீங்கள் வேற ஒரு ஹோஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் மாறுறீங்க அப்படிங்கன்னா, அதாவது பிளாகரை தவிர்த்து வேற எங்கேயாவது ஹோஸ்டிங் வாங்கிட்டு நீங்கள் மாறுறீங்க அப்படின்னா, பிளாகருக்கு நம்ம ஹோஸ்டிங் வாங்கவே தேவை கிடையாது. முற்றிலும் ஃப்ரீ. SSL எல்லாமே ஃப்ரீ. இப்போ நம்ம சேவ் பண்ணிடுவோம். கொடுத்துருக்கோம் பார்த்தீங்களா. இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா சேவ் ஆகாது. ஏன்னா நம்ம ரெக்கார்டு 2 ஆட் பண்ணிட்டோம். அதனால் இந்த இடத்துல வந்து சேவ் பண்ணிடுவோம்.
இப்போ வந்து உங்களுக்கு கஸ்டம் டொமைன் ஆட் ஆயிடுச்சு. கஸ்டம் டொமைன் ஆட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ரீடைரக்ட் அப்படிங்கிற இடத்துல ஆன் பண்ணி விட்டுருங்க. ஆன் பண்ணி விட்டு கீழே அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா HTTPS அப்படின்னு இருக்கு. இது ஆஃபில் தான் இருக்கும். இதையும் ஆன் பண்ணி விட்டுருங்க. இதையும் ஆன் பண்ணி விட்டீங்கன்னா கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இந்த HTTPS அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நேரம் எடுத்துக்கும். இப்போ நம்ம அந்த சைட்டை விசிட் பண்ணி பார்ப்போம். ஒரு டைம் ரீஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க. இன்னைக்கு இது மாதிரி பண்ணிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணிடுங்க. ரீஃப்ரெஷ் பண்ணிட்டு கீழே வந்து உங்களோட வியூ பிளாக் கொடுத்துருங்க. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்ப்போம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இது மாதிரி எரர் தான் காட்டும். ஏன்னா கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஏன் டைம் எடுத்துக்குன்னா அந்த HTTPS அப்படிங்கிறதுனால இந்த இடத்துல பெண்டிங்கில் தான் ஸ்டேட்டஸ் வந்து பெண்டிங்கில் தான் இருக்குது. இந்த இடத்துல ஆக்டிவேட்னு வரும். அப்போதைக்கு தான் நம்ம இந்த சைட் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். இந்த HTTPS அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வெப்சைட்டுக்கும் மேலே பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சைட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இந்த வந்து யூடியூப்பை கூட எடுத்துக்குவோம். யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த லாக் சிம்பிள் தான் இந்த HTTPS. இது வந்து நீங்கள் வந்து பிளாகரில் ரன் பண்ணுறவங்களுக்கு ஃப்ரீ தான். ஹோஸ்டிங்கும் ஃப்ரீ தான். நீங்கள் எதுவுமே வாங்க வேண்டியது கிடையாது. நீங்கள் வாங்க வேண்டியது ஒரு டொமைன் நேமு மட்டும்தான். அந்த டொமைன் நேம் தான் இப்போ நம்ம ஆட் பண்ணியிருக்கோம். அவ்வளோதான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மேலே ஒரு அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.